தமிழன் கலை இந்த அடிமுறை அடிக்கிற அடிய முறையா அடிக்கிற முறை இது ஒரு தற்காப்பு கலை. இதனுடைய இன்றைய மாணவிகள் தாய்லாந்து ஆன்லைன் மூலமா கத்துட்டு நமக்காக சிலம்பம் செய்ய போறாங்க. வாங்க செல்வி கனிஷ்கா, செல்வி மித்ரா. கனிஷ்கா மற்றும் மித்ரா அவர்களுக்கு பலத்த கரகோஷங்கள். எப்படி இருக்குதுங்க? சத்தம் கேட்கல. எல்லாரும் நல்லா சாப்பிட்டோம், நல்லா தெரியுது இல்லையா? அதே ஜோஷோட நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அடுத்ததுக்காக நமக்கு அடிமுறை செய்து வராங்க கனிஷ்கா மற்றும் மித்ரா சிலம்பம் சுத்தம். உலக தற்காப்பு கலைகளுக்கெல்லாம் நாய்க்கலையாக விளங்கும் அடிமுறை தமிழ் பண்பாட்டின் வித்து, தமிழ் வீர வரலாற்றின் சொத்து, எதிரிகளை கலங்கடிக்கும் எல்லாத்தையுமே நான் எடுக்கிறேன்னா வீடியோ போடுறேன் யூடியூப்ல. நீங்க தான் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க மீனா தமிழ். எதிரிகளை கலங்கடிக்கும் அடிமுறை இதோ மேடலை அதிர வைக்கிறது.
வேலையாக இருந்தால் டபுள் சந்தோஷம், அதை நம்ம பொண்ணுங்க செஞ்சால் ரொம்ப சந்தோஷம். உண்மைதானே? ஓகே, அடுத்த நிகழ்ச்சியா
தெரிஞ்சிருச்சு. நன்றி. இருந்தாலும் நம்ம சின்ன குழந்தைகளை கேட்டு ரசிக்கிறதுல ஒரு தனி சுவைங்க. அந்த விதத்தில் மாஸ்டர் ஜாக்கிக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்ச்சியா வந்து மகா ஜல்லிக்கட்டை பற்றி பேச வராங்க. ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு, அதில் பேச வரவங்க வீர தமிழச்சி. அவங்களோட வேலை அவங்க வந்து
அணைஞ்சு ஒருவேளை கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஏறு தழுவதற்கு பதிலாக ஜல்லி காசை வந்து மாட்டோட நெத்தியிலையோ இல்லை அதில் கொம்புல கெட்டப்பட்டிருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஜல்லி காசை அணையிறதுக்காகவும் அந்த போட்டி அதோட என்ன சொல்றது அதோட வெற்றியா பொண்ணுக்கு பதிலாக அந்த ஜல்லி காசை வச்சதுனால அதை ஜல்லிக்கட்டுன்னு மாற்றப்பட்டது. அப்புறம் வேற இன்னொன்று ஏறு தழுவுதல் மஞ்சு வரைக்கும் மேடத்தை தான் வரட்டாங்க. என்ன மேடம் நானே பத்திரமா பதில வாங்கிட்டேன். அடுத்து வந்து 4 நாள் பொங்கல் கொண்டாடணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாம் அந்த 2 மணி நேரம் பண்டிகையா போயிடுச்சு. முதல் நாள் என்ன பண்டிகை சொன்னாரு? முதல் நாள் யாரும் தெரியும் முதல் ஓவியா ஓவியா ஓவியம் என்னங்க? தமிழ்ல அர்த்தம் என்னன்னு? ஓவி என்ன பண்றோம்? ஒரு வரியில நச்சுன்னு பழைய தலைமும் புதிய தோறும். வெரி குட். பழைய கழிதலும் புதிய புகுதலும் தான் ஓவி. கையெல்லாம் அடுத்து 3வது நாள் என்ன கொண்டாடுறதா சொன்னாரு? நம்ம பெண்மணிகள் கேட்கிறாங்க 3வது நாள் சொல்லுங்க மேடம். சரி. 3வது நாள் மாட்டுப் பொங்கல். 4வது நாள் காணும் போது நாலாவது நாள் காணும் பொங்கல். அது என்ன காணும் பொங்கல்? கடு பொங்கல். காணும் பொங்கல். ஏன்னா உங்க கணவருக்கு தான் அர்த்தம் சொல்லியே ஆகணும். அவங்களோட மைண்ட் கொடுத்துருங்க. காணும் பொங்கல்ங்கிறது அதாவது பொங்கல்லாம் முடிஞ்சு கடைசி நாள்ல வீட்டில் என்னென்ன பலகாரங்கள்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஆறு குளம் இந்த பீச்சு அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு வரதான் வந்து காணும் பொங்கல் பண்ணுவோம். இதுல தமிழரோட சிக்கனம் தெரியுது. செஞ்ச பண்ட பலகாரம் அது வந்து உறவுகள் உறவாடல். இது விவசாயத்தை சார்ந்த பண்டிகைன்றதுனால அறுவடைக்கு அப்புறம் விவசாயிக்கு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள சொந்த பந்தங்களோட உறவாடி மகளிருக்கான இந்த காணும் பொங்கல். மிக்க நன்றி. உங்கள் கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் மிக நன்றி. தமிழ்ச்செல்வன் சொன்ன அர்த்தம் சரியான அர்த்தம். ஜல்லிக்கட்டுல வாடிவாசல்ல திறந்து விட ஜல்லிக்கட்டில் ஏற்றெழுதல். இந்த மாட்டை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓப்பனா திறந்து விட்டு எல்லா காலை அடக்கிறவங்களும் வழியேற நிற்பாங்க. அதுதான் மஞ்சள் கட்டு. அடுத்து பட்டிமன்றத்துக்கு ரெடியா? பட்டிமன்ற பேச்சாளர்கள் நடுவர்கள் அனைவரும் வந்து அமர்வுபடி கேட்டுக்கொள்கிறோம். பட்டிமன்றத்தின் தலைப்பு இன்றைய சூழலில் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் கொண்டாடுவது தாயகமே அயலகமே. 2 அடியில பேச போறாங்க. வாங்க பேச்சாளர்கள். ஆவலாக எதிர்பார்க்கிறது பேச்சாளர்கள் அனைவரையும் மொழிக்கு வரப்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பேச்சாளர்கள் ஆல்ரெடி ஆடியன்ஸ் ரெடி பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அவங்க காஸ்டியூம் வச்சு பேச்சாளர்கள் அனைவரையும்
இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க பேச்சாளர்களா பேச்சாளர்களா முடிவு பண்ணுவோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு எல்லாம் இந்த இறைவனை பற்றி இந்த பட்டிமன்ற விழாவை இனிதே துவங்குகிறோம். பட்டிமன்றமானது தொண்டர்களுக்கு சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்வதற்காக காலந்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பட்டிமன்றம் அவ்வாறே அமைக்கப்பட்டுள்ளது. இதில் நம்ம மக்கள் எல்லாரும் ஒரு டிஸ்கிளைமர் இருக்குது. இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் விழுந்து விழுந்து சிரிச்சு அதனால அடிப்பட்டா மெதுவாக பொறுப்பாக. ஆமாம், நம்ம ஸ்பான்சரே இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் விழுந்து விழுந்து தாராளமாக சிரிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி சிந்திச்சு யாருக்காவது மூளை தேங்கினாலும் அதுக்கும் நிர்வாகம் பொறுப்பாகாது, விழாக்களும் பொறுப்பாகாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தலைப்பு, இன்றைய சூழலில் நமது பண்பாடு பாரம்பரியத்தை போற்றி கொண்டாடுவது தாயகமா இல்ல தைலகமா அப்படிங்கிறது. இங்க தாயகம் ஒரு தலைவர் பேசுறதுக்காக 3 பேரும், நம்ம அயலமே அப்படிங்கிற தலைவர் பேசுறதுக்காக 3 பேச்சாளர்களும் வந்திருக்காங்க. தாயகமே இருக்கிற தலைவர்ல பேசுறதுக்காக நம்ம தாயகத்தை உணர்ந்து வளர்ந்து பல பட்டிமன்றங்களில் கொண்டாடி சிறப்பான பேர் பெற்ற நமது செல்வி பத்மா அவர்கள் இருக்காங்க. அவங்கள முதல்ல பேச பேசும்போது பத்மா அவங்க தாயகம் பழுவாங்க. தாயகத்துக்கு நன்றியாக பேசுவதற்காக அவங்க சென்னையை சேர்ந்தவங்க. அதே தாயகத்துக்கு நன்றியாக இரண்டாவது பேசப்படுவது நம்ம தாயகத்தோட இளைய தளபதி விஜயகுமார். அவர் எத்தனை தெரியும்? ஆமா, அவரு நம்ம தாயகத்துக்கு நன்றியாக பேச வந்திருக்காரு. அடுத்தது நம்ம மகேஷ் ஐரோப்பு கூட்டங்கள் வேலை பார்க்குறாரு. உங்களுக்கு எந்த உதவினாலும் அவரை நேரடியாகவே காணலாம். நிறைய தாய்மார் வச்சிருக்காரு. அவரு நம்ம தூத்துக்குடியை சேர்ந்தவர். திருநெல்வேலி கொஞ்சம் பக்கத்துல தான். திருநெல்வேலியை சேர்ந்தவர். பேச்சே பிச்சு மாதிரி இருக்கும். அதனால நீங்க நல்லா கொஞ்சம் வாய்ப்பீங்க. அதனால நாங்கள் அந்த மேடையை அமைக்கும் போதே ஒரு 4 நாளே வச்சோம். அதனால ஒன்றும் பாதிக்க நினைக்கிறேன். அடுத்ததான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அயலகம், நாம இருக்கிறதே அயலகம் தான். அதனால அயலகத்திலிருந்து தாயகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம 3 வீராங்கனைகள் இருக்காங்க. ஒரு பெரிய கம்பாட்ட வீரக்காரர் இருக்காரு. இவர் தமிழ்ச்செல்வன், இவரோட தூத்துக்குடி நிறைய உப்பு போட்டு சாப்பிடுறாரு. அதனால ஆரம்பமா பேசுவார். அடுத்தது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், சாந்தி டீச்சர் யாரு? கோயம்புத்தூர் சேர்ந்து சாந்தி டீச்சர். நம்ம பாடசாலையில ஆரம்பத்திலேருந்து கண்டினியூஸா டிராவல் ஆகிட்டு நம்மளோட முக்கியமான டீச்சர். அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா தெரியும் எங்க இருக்காரு நம்ம அண்ணன் சரவணன் எங்க இருக்காரு, ஓடி போயிட்டா அந்த அளவுக்கு பேச்சு. வாங்க உங்களுக்காக ஆரம்பிக்கும். அடுத்தது இவங்க தெரிஞ்சிருக்காத ஆளே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அறிமுகம் எல்லாருமே ஏற்கனவே தெரியும். நம்ம டீச்சர் மஞ்சு இடி முழக்கமா உணர்வாங்க. அவங்க முழக்க ஆரம்பிச்சாங்கன்னா இடி முழக்கமா இருக்கும். இந்த கட்டுமானம் உறுதியாக இருக்கிறதுனால இந்த வார்த்தை ஏற்படாதுங்கிறது நம்புவோம். இப்ப பத்மா அவங்களோட பேச்ச ஆரம்பிப்போம். ஒரு நாள் வேஷ்டியும் புடவையும் கட்டிட்ட பண்பாடும் பாரம்பரியமும் அயலகத்தை தான் கொண்டாடுவோம்னு சொல்ல வந்த எதிரணி மக்களே, அயலகமா தாயகமான குழம்பி போயிருக்கும் நடுவர்களே. என்ன போல அயலகத்துல வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் என்னென்ன மக்களே. மற்றும்
என்னுடைய வணக்கம் மற்றும் தமிழருக்கு நான் நல்வாழ்த்துக்கள். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரு போல வருமா? அது என் நாடு இருந்தாலும் அது நம் நாட்டுக்கு ஆகுமா? நடுவர்களே, இளையராஜாவே இந்திய பட்டிமன்றத்துக்கு ஒரு அழகான பதில் சொல்லிவிட்டார். ஆனா அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது சொல்றேன். பண்பாடுனா என்னன்னு முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். பண்பாடுனா தினமும் கோயிலுக்கு போறது, முடிக்கு பூ வைக்கிறது, பொட்டு போடுறது, உடலையும் வேஷ்டியும் தினமும் கட்டுறது, அப்பப்போ பண்டிகைகளுக்கு அந்த சந்தோஷமா காலையில விநாயகரே அந்த சத்தத்தை கேட்கிறதா? பண்பாடுனா நம்ம டெய்லி செய்யற விஷயங்கள் தான் பண்பாடு. இது நம்மளால வயதை நம்பி செய்ய முடியுமா? நம்மளுக்கு அது செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா? என்ன கேட்டா கிடைக்கிறது. ஏன்னா பண்பாடு ரெண்டு விஷயம் நம்ம அயலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளை விட்டு போயிருக்கு. ஒரு விஷயம் மொழி, இன்னொன்று வாழ்வியல் முறை. மக்களே, மொழி தான் நம்ம என்ன யோசிக்கிறோன்னே சொல்லணும் நமக்கு. இப்போ நான் வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் படிச்சேன். அதில் ஒரு ஜெர்மன் கிட்டையும் ஒரு ஸ்பானிஷ் கிட்டையும் ஒரு பாலம் தராங்க, ஒரு பிரிட்ஜ். அந்த ஜெர்மன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிரிட்ஜ் அழகா இருக்கு, எலகெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே பிரிட்ஜை பார்த்து அந்த ஸ்பானிஷ் என்ன சொன்னாங்கன்னா, அது ஸ்ட்ராங்கா இருக்கு, லாங்கா இருக்கு. ஏன் ஒரே விஷயம் பார்த்து ரெண்டு மக்கள் ரெண்டு விதமா பேசுறாங்க, ரெண்டு விதமா யோசிக்கிறாங்க, ரெண்டு விதமா பார்க்கறாங்கன்னு நம்ம யோசிச்சோம்னா அதுக்கு அவங்க மொழி தான் காரணம். ஒரு ஜெர்மன் மொழியில ஒரு பாலம் என்பது ஒரு பெண் பாலம், ஆனா அதே ஸ்பானிஷ்ல அது ஒரு ஆண் பாலம். இவ்வளோ இம்பாக்ட் லாங்குவேஜ் நம்மளை விட்டு எப்போ போகுதோ நம்ம அயலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், அப்போ அது கூட சேர்ந்து நம்ம பண்பாடு பாரம்பரியம் நம்மளை விட்டு போகுது. ரெண்டா மொழியோடு சேர்ந்து நம்மளோட வாழ்வியல் முறையும் அயலகத்தை வந்தோட நம்மளுக்கு போகுது. காலை உணவு இட்லி, தோசை, கேசரி, சட்னி, சாம்பார் அதெல்லாம் நம்ம எப்போ சாப்பிடுவோம்? இங்கே வளர்ந்த பொண்ணு நான் எனக்கு அதெல்லாம் சாப்பிட ஆசை கிடையாது. நான் உண்மையை சொல்றேன். ஏன்னா அது கிடைக்கிறது கஷ்டம். எங்க அம்மா ஒரு நல்ல இட்லிமா அவள் வாங்கி பிள்ளைங்க அவள் படுற கஷ்டம் இருக்கு. வாட்ஸ்அப்ல எல்லாம் அப்படியே வந்து பேசிட்டே இருக்காங்க. அடிக்கடி வரையிட்டு அப்படிப்பட்ட இந்த மாதிரி அவர்களுடைய பண்பாடும் காலை உணவே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. எப்படி நம்மளுக்கு வாழ்க்கை கூட எங்களுக்கு போது நடக்கும்போது அது மட்டும் இல்லைங்க. பண்டிகை பொங்கலுக்கு லீவ் கிடையாது, தீபாவளிக்கு லீவ் கிடையாது, கிறிஸ்துமஸுக்கு 30 நாள் லீவ் தரலாம். ஆனா பொங்கலுக்கு தீபாவளிக்கு லீவ் கிடையாது. காலையில 7 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு எல்லாரும் குளிக்கணும், புதுசா ட்ரெஸ் போடணும், பூஜை முடிக்கணும், வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அப்படின்னா எனக்கு என்ன தோணுன்னா, காலையில பொங்கல் வந்தாலே 5 மணிக்கு இருக்கு தானே, 4 மணிக்கு இருக்கு. அப்போ அதோட சந்தோஷமே என்னை விட்டு போகுது. அந்த சந்தோஷத்தோட அந்த பாரம்பரியத்தை விட்டு போகுது. அதோட அந்த பண்பாடும் பாரம்பரியமும் அந்த கல்ச்சர் தமிழ் பண்பாடு போயிடுது. ஏன் நான் அயலத்தை வந்து பார்க்கிறேன். இப்போது என்னோட வாதத்தை நான் முடிச்சுக்கிறேன். பண்பாடு பாரம்பரியம் கொண்டாடுவது காலையிலே இந்த வாய்ப்பை குழலிலிருந்து யாழிலிருந்து என்பர் நம் மக்கள் மழையை சொல் கேளாது. அதையும் நம்ம தாய்லாந்திலே பிறந்து வளர்ந்து நம்ம பசங்க பேசுகிற தமிழை கேட்கணும். அதோ தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது தமிழ்லாம் பேசுவோம். அந்த மாதிரி இல்லாமல் தாய்லாந்திலே பிறந்து வளர்ந்து படித்ததுனால இப்போவும் அவங்க வந்து படிச்சிருக்காங்க. வரலாம் அவங்களோட பேச்சு நீங்கள் கேட்டுருக்கீங்க. தமிழில் எவ்வளோ ஒரு நிறையோட தாயகத்துக்கு மேலே எவ்வளோ ஒரு பற்றோட அந்த பற்றை எடுத்து வச்சாங்க. இவன் நம்ம திருவிழாவில் தாயகத்தில் எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத சிறப்பாக சொன்னாங்க. அவங்களுக்கு இப்போ பதிலடி கொடுக்கறதுக்காக நம்ம அணியிலிருந்து தூத்துக்குடியை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் ரெடியாக வருவாங்க. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு தூ
திருச்சியில் பயன்படுத்துகிற நடுவர் ஸ்குவாட் வந்து இருக்குங்க பார்த்து. மஞ்சள் கொத்தோடு மாமரத்தேடு இஞ்சி தந்தோடு தாய்நாடு தமிழ்பட்டவர்கள் நடத்தும் பன்னாட்டு பொங்கல் திருவிழா அனைவருக்கும் மற்றும் நடுவர் சக பேச்சாளர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்வுடன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். அருமையான கலையை தேர்ந்தெடுத்து 2 அணிகளுக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பளித்த குறிப்பாக எதிரணிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து இதே அயலகத்தில் வாய்ப்பு கொடுத்தாமலே கொண்டாடப்படுறீங்கல்ல, இதுலேயே இருக்கு. தமிழரின் பண்பாடு வெவ்வேறு காலகட்டங்களில் மேம்படுத்தப்பட்டு அறத்தின் வழி வாழ்வதை பண்பாடு என வலியுறுத்தி குறிப்பிடுகிறார். மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதை விட எவ்வாறு வாழக்கூடாது என்பதிலே அறம் புறம் என்ற வாழ்வியல் இலக்கணத்தை கற்றுக் கொடுத்த பண்பாட்டின் அடிச்சுவடுகள் இன்னும் இங்கே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து கொண்டாடுறதுக்காக எல்லாருக்கும் நன்றி. பண்பாடு என்பது திரும்பிய ஒழுக்கம் என பாவனை குறிப்பிடுவதோட மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் மரத்தமிழ்ச்சியின் ஒழுக்கம் அங்கே ஒன்று கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஒழுக்கனால பெண்கள் தப்பாற்ற வேண்டாம், பெண்ணை மையப்படுத்தி இந்த உலகம் ஈடுபடுவதாக நான் கருதுகிறேன். தமிழரின் பண்பாட்டு கூறுகள் முக்கியமான ஒன்று விருந்தோம்பல். விருந்து என்பதற்கு புதுமை என்ற ஒரு பொருள் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல புதுசாக ஒருத்தரை பார்க்கலாம். அவங்க தமிழ் பேசுகிறாங்கன்னு கேட்டிருந்தோம்னா தமிழால் கேட்கக்கூடிய பண்பாடு மட்டும் இருக்குது. ஆமான்னு சொன்னதுமே பாரதியார் ஒரு பாடல் கேட்கணும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அப்புறம் அவங்க வந்து விசாரிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தோம்பல் பண்ணுற பண்புகள் எல்லாமே உண்மை நான் மட்டும் கேட்கறதுங்க எல்லாருமே எல்லாருமே இதை வந்து இதே மாதிரி வெளியூர் போயிட்டு சென்னையில் இறங்கிட்டு தமிழ்நாடு கேட்கறது அவன் கிளிப்பினாலே கிளிக்க செத்துமான தாத்தம் பார்த்து அவரை ஏறி தோணி எடுத்து கிளிப்பான். ஏன்னா எங்கே வந்து யார்கிட்ட வந்து தமிழ்நாடு கேட்குங்க உண்மையா இல்லை, உண்மையா இதே படிக்கிறது மட்டும்தானே இருக்கும். நம்ம ஊருக்கு என்னன்னு கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. நம்ம விருந்தோம்பல் முடிச்சதுமே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நட்புங்கிற ஒரு உறவு ஏற்படும். நட்பு எப்படி பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் முன்பு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாருமே இல்லை. நண்பன் போட்ட சோறு இதுவும் திரும்பி பாரு, நட்பை கூட கற்பை போல எதுவுங்கிற மாதிரியான ஒரு நட்பு. நாம அவங்க வீட்டுக்கு போறாங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, இப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பு இதில் உருவாகுது. பார்த்தாச்சு, பழகியாச்சு, கூட்டம் சேர்த்தாச்சு. அப்புறம் என்ன சண்டை எடுத்து சச்சரவு பண்ணக்கூடிய கூட்டம் நினைச்சீங்களா? எதிர்க்கிறேன் ஒருத்தரும் கூட்டம் கூட்டமாக கூடி வாழக்கூடிய ஒரு இனம் மனித இனம். அங்கே கூடி வாழ்றதுனாலதான் நமக்கு வந்து ஈகைன்ற ஒரு பண்பு பிறக்குது. ஈகை பண்புக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம ஊர் வந்து இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி வேலை தேடி வந்து இங்கே வந்து ஏமாற்றப்பட்ட தமிழர்களுக்கு டிடிஎம் நிர்வாக குழு மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அயல் மக்கள் வந்து நிறைய உதவி செஞ்சு நம்ம ஊர் போய் அனுப்பி வைக்கிற வரைக்கும் நிறைய உதவி பண்ணாங்க. அங்கே தாய் இதுல இந்த பாரம்பரியத்தை நாங்கள் காப்பாற்றணும். நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன் தலைப்படுத்தி மூடுவதில்ல. இங்க நம்ம தாய்லாந்தில் வந்து நம்மளுக்கு என்ன பேருன்னா 7 பேர். இதே வந்து 90 டேஸ் போய் அப்ளை பண்ண போனீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அவங்கள மேலே இருக்குன்னா 7 நம்மளை மனுஷ பிறவியாவே படிக்கிறது இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்னா அவன் வந்து 7 எவ்வளோ பார்த்து ஒரு கிராஃபிக்ஸ் தான் காமிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு கூட நம்மளால வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதுல இங்கே வந்து பண்பாடி கலாச்சாரத்தை நம்ம கொண்டாடுறோம். ஏன் பொய்யாவே கொடுப்பீங்க? சரி, இவர் 2 பேருக்கு கேட்கிறேன், இந்த மணி என்ன பண்ணி எனக்கு தெரியும், அந்த மணிக்கு கேட்கிறேன். போன வருஷம் பொங்கல் வந்து இல்லை, என்ன பண்ண சொல்லுவாங்க? சொல்ல முடியும். பொங்கல் வீட்டிலே நீங்க என்ன படுத்துக்காங்களா? ஏற்கனவே கூடல ஒரு சில்வர் பாத்திரத்தை வச்சு அது பொங்கலிச்சா பொங்கலிச்சானே தெரியாம ஒரு பொங்கலை படிச்சு கொடுத்துருக்கோம். அதுல வந்து சர்க்கரை இருக்காது. இப்படி கொண்டாடிட்டு இதுல எங்கம்மா நீங்க வந்து வெளிநாடு வந்து பண்பாட்டை கொண்டாட போறீங்க, கலாச்சாரத்தை கொண்டாட போறீங்க?
சரி கடைசியாக போன வருஷம் பொங்கல் முடிச்சதுக்கப்புறம் ஊருக்கு ஃபோன் பண்ணே இல்லையா? பண்ணீங்க. கடைசியாக பேசிட்டு கும்பான வைக்கும்போது இன்னொரு வாரம் சொல்லிருப்பீங்க. ஞாபகம்? ஆமாம், நான் என் மேலே வந்து தையை எப்படி கொடுத்துட்டோம் அப்படி சொல்லிருக்கீங்க இல்லையா? கடைசியாக அதை சொல்லி சொல்லணும். நம்ம வாக்கிட்டு சொல்லி உடனே மாற்ற சொல்றோம். அது ஒரு மாற்றம் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஆக கண்டிப்பா பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் காக்கிறதுக்கு நம்ம ஊர் மட்டும்தான். நம்ம இங்க வந்து வேலைக்கு தான் வந்துருக்கோம். ஓகேவா? இங்க வந்து நம்ம வேலைக்கு வந்து துணியுமாய் வேலைக்கு வந்துட்டோம். ஆனா சத்தியமா சொல்றேன், இங்க வந்து வாரிசாக முடியாது. இத்தோடு உரையை முடித்துக் கொள்கிறேன். சொல்லி எடுத்ததுன்னா சிறப்பாக சொல்றாங்க. அதுலேயும் ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா தாத்தா பாட்டிகள். அதாவது இப்போ நம்ம சமூகம் இல்லை, நம்ம எல்லாரும் சந்திக்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, ரொம்ப ஆழமாக சந்திக்கிற அவங்க எல்லாம் பண்றது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு உண்மையாக சொல்லி ஆனால் என்ன ஒரு விஷயம்னா எதிரணியில அவங்க நடிக்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறது மறந்துட்டு அது பற்றி சரி. இப்போ அடுத்ததா நம்ம சாந்தி டீச்சர் வெளியில இருந்து போறோட 50 பேர் போயிருக்காங்க. வீட்டிலேருந்து புறப்பட்ட அம்பும் வெளியே வந்து சொல்லும் திரும்பி வர அந்த மாதிரி இருக்கும். நேரம் எங்க இருக்காங்க. நல்லது நல்லது, சிறப்பு. இந்த பட்டிமன்றத்தில் நான் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு எனக்கு வெற்றி பெற உறுதுணையான ஒரு இருக்கும் உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இப்போ எத்தனையே பார்த்தீங்களா, ஒரு காமெடி பார்த்தீங்களா, அயலகத்தில் நடக்கிற பொங்கலுக்கே வந்து தாய் ஒன்றா ஜெயிக்கும் நாய் பேசிக்கிறாங்க. இன்னும் ஒரு அணியாக வீட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிவியில் பட்டிமன்றத்தை பார்த்துட்டு உட்காந்து பொடிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்து ஜாலியாக இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அயலகத்தில் வந்தவங்களுக்கு பட்டிமன்றம் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ வாய்ப்பு கிடைக்குது, அயலகத்தில் கிடைக்குது. அதை புரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த பார்வையாளர்கள் பாருங்க, நீங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு சாதகமா அயலகத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி அன்பான பாரம்பரியத்தோட அனைத்து ட்ரெஸ்ஸும் போட்டு பக்காவா வந்திருக்கிற எங்க பார்வையாளர் பாருங்க. அடுத்து நம்ம பத்மா சொன்னாங்க, ஒரு நாள் புடவை கட்டிட்டா போகுமா அப்படின்னு. நாங்கள் எப்போ கட்டுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, கட்ட வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கட்டணுமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால நான் இன்னைக்கு பண்பாடு பாரம்பரியத்தை கொண்டாட முடியும். அதனால ட்ரெடிஷ்னலாக வந்துருக்கிறது அப்படிங்கிறது வந்து நடுவர்களே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்குது. அடுத்து வந்து திருப்பதிக்கே லட்டு, பழனிக்கே பஞ்சாபம் மாதிரி தமிழ் மொழியை வந்து சொல்லிக் கொடுக்குறீங்களா அது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யாரும் சொல்லி தரதில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் கடந்த 4 வருஷம் நாங்கள் மட்டும் இல்லை, அனைத்து அயல் நாடுகளிலும் இருக்கும் தமிழ் அமைப்புகள் மூலமாக ஆன்லைன் மூலமாக தமிழ் கற்றுக்கொள்ள கொண்டு வரோம். அது எப்படி தமிழ் தாய்மாரத்திலிருந்து நாங்கள் படிக்க சொல்லி கொடுத்து வந்துருக்கோம். எந்த பசங்களுக்கு பழகிறீங்க பாட சொன்னீங்கன்னா எங்கள் பசங்க பாடுவாங்க. அந்த அளவுக்கு தமிழை பேச கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி பத்மாவும் அவங்க அம்மா தமிழ் முதல்ல சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இவ்வளோ தெளிவாக பேசுறாங்க. அது சாப்பிட்டு மட்டும் வந்து பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு ஓகேவா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு யாருங்க காய் சாப்பாடு சாப்பிட்டுருக்குறோம்? நம்ம வீட்டில் எல்லா நாளும் இட்லி இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இட்லி சாப்பாடு, ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க.
அதுக்கு லைட்டா பதிலடி கொடுத்துருக்காங்க நம்ம திருநெல்வேலி சிங்கம் சேவல் பாண்டி மகேஷ் அவர்கள். இங்கு திரளாக கூடியிருக்கும் இனிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நடுவர் அவர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே மஞ்சள் சட்டை போடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நடுவர் அவர்களே தண்ணி அப்புறம் கேளுங்க, மஞ்சள் சட்டை போடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தலைவர் அவர்களே நாம் மனசாட்சியை தொட்டு சொல்லணும். தமிழ்நாட்டிலிருந்து தாய்நாட்டுக்கு நம்ம கிளம்பி வந்தது நம்ம இளமை பருவத்திலையும் குழந்தை பருவத்திலையும் அங்கே எதுவுமே கொண்டாட முடியாம அயல்நாட்டுக்கு வந்து தான் நம்ம கொண்டாட முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க வந்திருக்கோமா? இல்ல, அங்க கொடுக்குற சம்பளத்தோட இங்க கூட தராங்க. அந்த ஒரே காரணத்துக்காக நீங்க மட்டும் இருக்க முடிய இந்த பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் கொண்டாடுறதுக்காக இல்ல. நாளைக்கு இந்தியாவிலையும் தாய்நாட்டையும் ஒரே சம்பளம் சொன்னா முதல் வேலையா முட்டை கட்டி நாளைக்கு இங்கே பெருமை பண்ணாங்க. அது முதல்ல அதாவது என்னைக்கு நம்ம பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் குறைச்சிட்டு பணத்துல வந்து சந்தோஷத்தையும் பண்பாட்டையும் தேடி இங்க வந்துட்டோம், அன்னைக்கே நம்ம அயலகத்துல பண்பாட்டையும் பாரம்பரியத்தை கொண்டாட முடியாது. அப்புறம் நம்ம சாந்தி டீச்சர் சொல்றாங்க, என்ன சொன்னாங்கன்னா ஒரு பண்டிகை எப்போ வருதுன்னு சொல்லி வருஷத்துக்கு முதல் நாளே கேலண்டர் எடுத்து பார்ப்பாங்கன்னா அது இன்னைக்கு வருது, ஒரு மாசம் முன்னாடியே பிளான் பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் தேடி அது நீங்க கிடைக்குது, மஞ்சள் எங்க கிடைக்குதுன்னு பார்ப்பாங்கன்னா தலைவரே சுத்த போய் இவங்க கேலண்டர் எடுத்து பார்க்க தெரியுமா? நேரா வருஷம் பிறந்தோட கேலண்டர் எடுத்து பார்ப்பாங்க. பொங்கல் என்னைக்கு வருது, தீபாவளி என்னைக்கு வருது, கிறிஸ்துமஸ் என்னைக்கு வருது, ரம்ஜான் என்னைக்கு வருது, என்னைக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு ஊருக்கு போய் கொண்டாடுறாங்க, அதுக்கான கேலண்டர் பார்க்க இந்த கொண்டாடுறது கிடையாது. தலைவரே இப்போ அந்த காசுங்கிறது ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இப்போ பொங்கல் தீபாவளி எல்லாம் பார்த்தாங்கல்ல, அன்னைக்கு டிக்கெட் 20,000 30,000 40,000 50,000 இருக்கிறாரு. அன்னைக்கு உங்களுக்கு பொங்கலுக்கு தீபாவளி ஊருக்கு போக வாய்ப்பு கிடைச்சா காசு எவ்வளவு செலவழிச்சாலும் ஊருக்கு போய் கொண்டாட நினைக்கிறீங்களா இல்லையா? அப்போ உங்களோட சந்தோஷம் எங்க நிற்குது? அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, டிடிஎஃப் வந்து ரொம்ப இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஆமா ஒத்துக்கிறேன், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி பண்ணாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தலைவர் உழவனி தாய்நாட்டின் ஒரு பொங்கல் செலிபிரேஷன் என்னைக்கு ஆரம்பிக்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு உழவன் உழுது அதில் நெல்மணியை வளர்க்கிறானோ அன்னைக்கு ஒரு முதல் குளிர் விடும் இல்லையா, அன்னையை ஆரம்பிச்சு அந்த பயிர் வளர 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 அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அது நெல்மணியை ஆகி அதை பொங்கல் வச்சு அன்னைக்கு பொங்கல் வச்சு சாப்பிட்டு அன்னைக்கு சந்தோஷப்பட்டாங்க. இந்த சந்தோஷத்தோட நீச்சி விதைகள் விளைச்சதுல இருந்து அன்னைக்கு முடிவுகளாக இருக்குங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, மொழி பற்றி சொன்னாங்க. நம்ம டிடிஎஃப்ல இருந்து தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்குறாங்க, தாய்மொழி சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்ல விஷயம் தான், நான் என்ன சொல்லல, மிகவும் வரவேற்கத்தக்கது. ஆனால் தலைவரை நம்ம புரிஞ்சுக்கணும், மொழிங்கிறது வெறும் ஆனாங்கிற அல்பபட்சம் புரிஞ்சுக்கிறதா? மொழிங்கிறது உணர்ச்சி தலைவர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நேராக தாய்நாட்டில் இறங்கி திருநெல்வேலிக்கு இறங்கி போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என் ஃப்ரெண்டு நிற்பான், ஏன்னா மகேஷ் எங்க எப்போ தான் எப்படி இருக்கியா அப்படின்னா நம்ம இந்த காலப்படத்தில் ஈஸ்வரியா சொல்லுவாங்கல்ல, அப்படியே காதை ஜிப்புன்னு பிச்சுட்டு போச்சு அவன் லவ்யூ அப்படி. அதே மாதிரி இந்த காதை ஜிப்புன்னு பிச்சுட்டு போவான் அந்த ஏழை. அந்த ஏழைங்கிற உணர்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீங்க கேட்கிற தப்புக்கா சவாதிக்கா கொடுக்கணும். அப்போ தலைவரை உண்மையான சொல்லி தந்தவரை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேற்று நீங்க ரெசிடென்ட், நாளைக்கு இன்னைக்கு நம்ம நான் ரெசிடென்ட், நாளைக்கு நம்ம பசங்க பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின், நாளைக்கு ஃபாரினர், அதுக்கப்புறம் நம்ம யாருங்கிறத அகழ்வாராய்ச்சி பண்ணி வாசல கண்டுபிடிக்க முடிய நம்ம பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் இங்க கொண்டாட முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியா உலகத்துக்கு கேட்க சொல்றாங்க. இந்த ஊர்கா தெரியுமா? ஊர்கா, இந்த ஊர்கா அவங்க எப்ப ஞாபகம் வரும்? எல்லா வீட்லயும் ஊர்கா இருக்கும்ல, இந்த ஊர்கா அவங்க என்னைக்கு ஞாபகம் வரும்? என்னைக்கு உங்களுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சாம்பார் சாதம், பீஸா மருந்து கிடைக்கலையோ அன்னைக்கு வீட்டுல வெறும் சோறு மட்டும் தான் இருக்கும். அந்த ஊர்கா வச்சு அன்னைக்கு நீங்க சாப்பாடு சந்தோஷம் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு இந்த வெளிநாட்டு வாழ்க்கையும் பணமும் பேரும் புகழும் இல்லாமல் போயிட்டு தாய்நாட்டுக்கு போனாலும் ஊர்காவா உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க போகுது தாயகம் மட்டுமே என்று சொல்லி உங்களால் இங்கு வந்து
தேரடி வீதி தேவதை வந்தா திருவிழா தெரிஞ்சுக்கணும். இந்த பாட்டெல்லாம் போகும்போது ஒரு சிறப்பாக செஞ்சீங்க. அடுத்தது இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னா நம்ம ஸ்டார் கொஞ்சம் அவங்க பேசுவாங்க. நார்மலாக பேசினாலே இருக்கும். இப்போ நீங்கள் வேறு கொடுத்தீங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கடல் கடந்து வந்தாலும் பாரம்பரியம் மறக்காமல் பண்பாட்டு முறை உடையணிந்து வளர்க்கும் அருமை தமிழ் மக்களே, இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளை பல நாட்களாக
இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நடுவர்களுக்கு எங்களுக்கு சாதகமாக வரும் நன்றி வணக்கம். பிரிச்சு மேய்ச்சிட்டு போவோம். யாரும் அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக சொன்னீங்க. நாம இருக்கிறதே ஆயிரம் இங்க வந்து உட்காந்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் கொண்டாடுறாங்க நம்ம கலாச்சாரத்தை அருமையாக கொண்டாடுறோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். எல்லாரும் உங்களுடைய எவ்வளோ சிறப்பாக கொண்டாடிருக்கோம் அதை பண்ணாம இப்போ சொல்லுவாங்க அது என்ன சொல்றது இருக்கிறத உங்களுக்கு பறக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சிறப்பாக எடுத்துருக்கீங்க. ஆனா என்ன சொன்னாலும் செந்தமிழ் நாடு போதிலே இவர் தேர்வது பாயினை காட்சியில அதுவும் மறக்க முடியாது. என்னதான் சொன்னாலும் சொர்க்கமே என்றாலும் நம்ம பாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி என்னன்னா நம்ம ரெண்டு பக்கமும் அப்படியே பார்த்தா ரொம்ப கடினமான ஒரு வேலை எந்த பக்கம் போகிறதுக்கு அதுலேயும் இல்லாமல் இருக்கணும். எல்லாரும் சரமாக பார்த்துருக்காங்க. இவங்க திருப்பி சொல்லி நான் தப்பிக்க முடியாது. ஜனவரி மாதத்துக்கு கோரிக்கை விடுத்தேன். அவங்க யாரும் சீரியஸாக இல்லை. இதனால ரொம்ப சங்கடமான சூழ்நிலை. அதனால இவங்க சொன்னதுல பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறது பண்பாடு. சார் பேக்ரவுண்டை மாற்றிருக்கீங்க, ரொம்ப கருப்பாயிட்டு. கருப்பாயிட்டு முன்னுரையே எழுதுறது. ஏன்னா முன்னுரை எழுதணும் போறதா இல்லை தொடக்கத்துக்கு போறதா ஒரு முக்கியமான டிபேட்டா. ஏன்னா தமிழ் சமுதாயம் தமிழ் பண்பாடு மனித நாயகத்தோட தேர்தலே வரும். அதனால அதுக்கு முன்னிலை யாரும் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து காலகாலமாக வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து அதை வந்து நம்ம டாக்டர் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் வந்து வலிமையானதோ இல்லை ரொம்ப இன்டெலிஜென்டானதோ அதெல்லாம் சர்வை பண்ண முடியாது. காலத்துக்கு ஏற்ற எது தன்னை தானே செலவழிக்கிறதோ அது மட்டுமே தப்பிக்க முடியும். அந்த மாதிரி தமிழ் வந்து அந்த கலாச்சாரம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிளாக் ஒயிட் சுத்தமாக ஒரு ஒயிட் ஆயிட்டு பண்பாடு. அதனால தான் எவ்வளோ நாளுக்கு அந்த பாரம்பரியத்தை சேர்ந்ததுனால எல்லாருமே ரொம்ப பெருமைதான். இந்த முக்கியமான சூழ்நிலை திருப்பி சொல்ல நேரம் 50 ஓவர் மேட்சில் லாஸ்ட் ஓவரில் இருக்கும். இப்போ இந்த பாலை 4 தட்டி விட்டு அங்கே உள்ள வச்சு அடிக்க வைக்கிறதா யோசிச்சுட்டு அதனால மக்கள் திருப்பி மகேஷன் இருக்கு. அதனால நான் இப்போ வந்து ஒன்று சொல்லுவேன். அதாவது தாயகம் அதுக்கு எந்த அளவுக்கு சவுண்ட் வருதோ அடுத்ததான் அயலகம் சொல்லுவேன். அதுக்கு எந்த அளவுக்கு சவுண்ட் வருதோ எந்த சவுண்ட் அதிகமாக வருதோ அந்த அடியே தாயகமே அயலகமே இந்த தீர்ப்பு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த தீர்ப்பு தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க. இல்ல இல்ல தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க. எப்படி தப்பா சொல்லுங்க அயலகமே சொல்லுங்க. எப்படி முன்னாடி அதெல்லாம் முடியாது. தீர்ப்பு மாத்தினா போவோம். இதுக்கப்புறம் போய் நம்ம தாயகமே தமிழ்நாட்டில்
19,000 baht and Premium health checkup program for women 19,000 baht. இன்னைக்கு அந்த வெற்றியாளர் யார் அந்த அதிர்ஷ்டசாலி Ticket number அப்படிங்கறத பார்க்கலாம். இத வந்து பேப்பர் எழுதி குலுக்கி எடுக்காம வந்து ஸ்பின் வீல் மூலமா எடுக்க போறோம். May I kindly call the volunteers of Summit Beach Hospital to please come onto the stage. அப்படியே வீடியோ கிளிக் பண்ணிடுறேன். Summit Beach representatives. நம்பர் அந்த டிக்கெட்ல இருக்கும். டிக்கெட் நம்பர் நன்றி. அந்த அதுல இருக்குமே பாரு. உங்களுக்கு வந்து 123 இல்லை நம்ம ஜெனிஸ்டர் டிக்கெட் வச்சிருக்கியா? இதுல வந்து டிக்கெட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும்ல. ஓகே, இந்த ஸ்பின்னிங் வீல் டிக்கெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலில 4-5 டிக்கெட் புக் பண்ணிருந்தாலும் ஒரு கவுண்ட், ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வந்து நம்ம வந்து இதுல வந்து ஸ்பான்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூடட். அது 89 நம்பர் வருது. என்னன்னு பாத்துருவோமா? சுத்தலாமா வீல? ரெடியா நீங்களா? ஓகே. மேம் சூப்பரா இருந்துச்சு. தேங்க் யூ சுத்துவானா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னதுண்ணா? முதல் வந்து அந்த 10,400 ரூபாய்க்கான ஹெல்த் செக்அப் ஸ்பான்சர் வவுச்சர். ஓகே, முதல் ரவுண்டு சுத்தலாம். சுத்துதுல அதுல ஒன்று நிற்கும். அந்த நம்பர் நம்ம நம்பர்னா 77 78 78 யாரண்ணா? 78 யாருங்க? ராம்குமார் இருக்கீங்களா? திரு ராம்குமார் அவர்கள் இருக்கீங்களா? இல்லையா? ஏமா இப்படி ஸ்பான்சருக்குள்ளது இல்லை. இருக்கீங்களா? அதிர்ஷ்டசாலி வாங்க ஓடுங்க. அவரே ஷாக் ஆயிட்டாரு. அது ராம்குமார் அப்படின்னு நிறைய இருக்கு மத்தியா. Standard health checkup program for men and women value 10,000 sponsored by Summit Beach Hospital. அடுத்து அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாமா? அடுத்த ரவுண்டு போலாமா? ஸ்ரீகாவா? சுத்துது. 40, 41, 42, 43, 45. அதிர்ஷ்டசாலி கார்த்திக் சுப்ரமணியன். அடிச்சிட்டிங்களப்பா. Premium health checkup program. நமக்கு கிடைக்கல என்பதற்காக மெதுவா பேசுறாங்க. வாழ்த்துக்கள் திரு கார்த்திக் சுப்ரமணியம் அவர்கள். மிக்க நன்றி. கடைசி சுற்று. இது கணவர்களுக்கு கிடைச்சதுன்னா தயவு செய்து உங்க மனைவியை கூட்டிட்டு போங்க. ஏன்னா this is for women. 40, 41 மேரி டீச்சர் மேரி. Premium health checkup program for women value 19,800 Thai baht sponsored by Summit Beach Hospital. சொல்லி வச்சப்பவே பாருங்களேன், மென்னுக்கு இருக்குது மென்னுக்கே அடிச்சது, பொம்மனுக்கு வேணுங்கிறது பொம்மனுக்கே அடிக்குது. சிறப்புங்க. அடுத்து ஒரு யாரோட காதணி கிடைச்சிருக்கு. யாரோட? எஸ்.
குமாரன் ஜாக். கொஞ்சம் பிடிங்க. வாங்க. அடுத்து முதல் பரிசு ஆருணேஷ். அருணேஷ். ஆருணேஷ். பெரிய ஆட்கள்லாம் போயிட்டாங்களா? அந்த அவங்க திரு ஜாக் இரண்டாவது பரிசு. ஜாக். முதல் பரிசு அருணேஷ். ஆருணேஷ். ஓதுவாங்க கைத்தட்டல. தூக்கிட்டியா? அடுத்த விளையாட்டு பலூன் விளையாட்டு. ஃபர்ஸ்ட் பிரைஸ். தேஜஸ்வினி கேஷவ் ரெண்டு பேரும் மேடைக்கு வருவாங்க. தேஜஸ்வினி தேஜஸ்வினி கேஷவ் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆ நமக்கு தானே. கண்டிப்பாக தரணும் தலையாது. சப்பாத்தி மிச்சம் இருக்கான். இங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் டை இருக்காங்க. செகண்ட் பிரைஸ் இல்ல. தேர்ட் பிரைஸ் goes to ஹர்ஷினி தருண். இதுலயே ஒரு டை இருக்கு. ஹர்ஷினி மற்றும் தருண். ஹர்ஷினி மற்றும் தருண். இல்லை வீடியோ எடுத்துருங்க, ஃபோட்டோ எடுத்துருங்க. சரவணராஜ் அவர்களை மேடை கிடைக்கணும். திரு சபாபதி அவர்களை மேடை கிடைக்கணும். சபாநாயகர். திரு சரவணராஜ் திரு சபாபதி அவர்களை மேடை கிடைக்கணும். திரு சரவணராஜ் மற்றும் திரு சபாபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அங்க வாங்க. ஓட்டப்பந்தயத்தில் பரிசு கொடுத்து ஓடி வராரு நம்ம அண்ணன் சபாபதி. அடுத்து இன்றைக்கு கலை நிகழ்ச்சிகள் அடுத்து நமக்கு ஃபோக் டான்ஸ் ஆடுன திகிஷா அவங்க. திகிஷா. திரு சுடலமூனி அவர்களையும் மேடை அருகே அழைக்கிறோம். திரு போஸ் அவர்களையும் மேடை அருகே அழைக்கிறோம். அப்படியே வேற ட்ரெஸ் போட்டுருங்க. திரு போஸ் பாராட்டுகள். நன்றி நன்றி பாராட்டுகள். சிவதாண்டவம் டான்ஸ் ஆடின ஹர்ஷினி அவங்க மேடைக்கு கூப்பிடுறோம். ஹர்ஷினி. பாராட்டுகள் ஹர்ஷினி. அடுத்து பொங்கல் பத்தி நமக்கு நல்லா பேசின குமாரன் ஜாக் அவங்க மேடைக்கு அழைக்கிறோம். நமது சிலபஸ் கனிஷ்கா மற்றும் மித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிலபஸ் இருக்கா? பொண்ணுன்னாவே கெத்து. தற்காப்பு செஞ்சா செம கெத்து. திரு மூர்த்தி அவர்களை வரவேற்கிறோம். மர்ஹபா சூப்பர் மார்க்கெட்டின் உரிமையாளர் திரு மூர்த்தி. கைத்தட்டல் போட்டுங்க. இது அந்த ரவுண்ட் பறவையில் எங்கடா இருக்குன்னு தேடுது. கொடுத்துருக்கோம். சைலண்டாக இருக்கு, நல்லா பேசி
பேசிட்டாங்களே. ஜல்லிக்கட்டு பத்தி ரிஹர்சல் நடந்து அதுல வெறிக்க விட்டாரு. பயங்கரமா பேசிட்டாங்க. உங்களுடைய விடாமுயற்சிக்கான ஒரு கைத்தட்டல் இதோ. எது செஞ்சாலும் பெஸ்டா செய்ய நினைக்கிறேன். மகேஷ் வளர வாழ்த்துக்கள். பாலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குழந்தையை ஊக்குவிக்க திரு பாலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வந்து கண்ணீர்னு பேசுறது. உங்களுக்கு நீ மைக் சரியா வைக்கல. வாய்ஸ் லோவாகி ஹையா எப்படி போச்சு? இருந்தாலும் பழக்கம் பயங்கரமா இருந்துச்சு. அது ஒரு பிரச்சனை. அடிக்கடி இவர் கூட பேசிட்டே இருங்க. தைரியம் வந்துடும். அந்த பாட்டு பாடி நம்ம எல்லாம் அந்த பாட்டுக்கு நடனம் ஆடி நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்தின ஐஷு அவர்களை குழந்தையை ஊக்குவிக்க திரு கோபால் கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நீல சட்டை போட்டிருக்கிற திரு கோபாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒவ்வொரு முறையும் சட்டக்கல் ஐயா சாமி எப்படி இருந்தது டான்ஸ்? திரு விவேக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விவேகண்ணா தயவு செய்து மேடைக்கு வரும். மற்றும் இளைய தளபதி விஜயகுமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பா அக்கா தம்பி 2 பேரும் ரொம்ப அழகா நடனமாடி நம்ம ரசிக்க வச்சாங்க. வாங்க செல்வி யாழினி, மாஸ்டர் தருண். ஏடுங்கண்ணா அப்படியே மேடையில் வாங்கண்ணா. சரிங்கண்ணா. மணி மேடையில் இருக்கிறேன்னு பாருடாதீங்க. நமிதாய் டிராவல்ஸின் உரிமையாளரை மேடைக்கு அழைக்கிறோம். குழந்தையை ஊக்குவிக்க நமிதாய் டிராவல்ஸ் உரிமையாளர் இரட்டை பிறவிகள் இருந்தாலும் எங்களுக்குள் இருக்கும் திறமை தனித்தனி என நிரூபித்த ஸ்ரீநித்யா சிவகாமி குழந்தையை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீநித்யா சிவகாமி. ஒருத்தர் கை தட்டுறாங்க, ஆனால் சத்தம் மட்டும் வரல. அம்மா குழந்தைகள் திரு மகேஷ் ஐயோவின் சீனியர் மேனேஜர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு மகேஷ் போயிட்டாங்க அண்ணா போங்க. நமக்கு சிலம்பம் செஞ்சு காமிச்ச செல்வி கனிஷ்கா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடிமுறையின் 3வது மட்டத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார். அதற்கான சான்றிதழை பெற திரு செல்வி கனிஷ்கா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தம்பி ஏடிஎம் அடிச்சுக்கிட்டே வாங்கிட்டேடா. ராமமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மடிச்சு மடிச்சு கெட்டி கெட்டி மடிச்சு மடிச்சு கெட்டி கெட்டி மைண்ட்ல கிட்ட சூப்பரா கிட்டணும் தெரியுமா? என்ன நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பான் நான். உங்களை பார்த்து பார்த்து அங்க பையனா கனிஷ்காவின் அடிமுறையில் ஆர்வம் மென்மேலும் வளர வாழ்த்துகிறோம். ஆச்சுங்க, பட்டிமன்றம் முடிச்சாச்சு, விளையாட்டு முடிச்சாச்சு. விளையாட்டுக்கான அங்கீகாரமும் உங்களுடைய ஆர்வம் எல்லாமே பார்த்து சொல்லுங்க. நான் மனநு இவர் சார் இதாகிட்டாங்க.
அடிவாங்க உள்ளூர்ப்பா நினைக்கிறீங்க இப்படியே உசுப்பெட்டு உடம்ப ரணகலமாக்கிட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம மண்ணுல நம்ம தரையில கோலம் பார்க்க அழகா இருக்கு. அதற்கான பரிசு வழங்கும் விழா 3வது பரிசு வழங்க திரு சலீரா பேகம் திருமதி சலீரா பேகம் திருமதி சாஜிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி சலீரா பேகம் மற்றும் கோல போட்டிக்கான பரிசை வழங்க சரிப்பா 3ஆம் பரிசு 3 கோல போட்டிகள் 3 கோலம் இருந்தது. 3வது பரிசு யாருக்கு கெஸ் பண்றீங்களா? எனி கெஸ் இருக்குமோ? சர்ப்ரைஸ் போடலாம். இதுல போட்டா தெரிஞ்சுக்கிறேன். இந்த போட்டோ அதுல போட்டோ 3வது பரிசு திருமதி மெர்சி அவர்களுக்கு. அந்த கண்ணு போடும் கை தட்டணும்னு காசு தாரேன். திருமதி கௌசல்யா சபாபதி அவர்களை மேடைக்கு சரி போய் அழைக்கிறோம். வீடியோ மற்றும் பிடிச்சிக்கிறேன். அப்படிங்க அங்கே என் முன்னாடி வரையா செல்வி அவர்களை ஆனால் நீங்கள் போறீங்களா? அப்படி முன்னாடி வந்துருக்கேன். திருமதி கௌசல்யா 2வது பரிசு பெற்றது யாரு தெரியுமா? திருமதி கவிதா அவர்கள். இந்த காலத்துல முடியாம வேலை செய்யலாம் நினைச்சிருக்கோம். குடிஞ்சி போல போட்டிருக்கிறாங்க. திருமதி மேரிராஜ் மற்றும் திருமதி காயத்ரி கிரி அவர்களை மேடை அழைக்கிறோம். முதல் பரிசு வழங்குவதற்காக திருமதி காயத்ரி முவே மற்றும் டீச்சர் மேரி அவர்களை மேடை கழிக்கிறோம். முதல் பரிசு ரொம்ப அழகா ஒரு பொண்ணு பின்னாடி அந்த கோலம் போட்டு வந்தாலும் டிஸ்பிளே பண்ணுவாங்க. பொண்ணு அழகா பின்னாடி திரும்பி உட்கார்ந்து வேற யாரும் இல்லை, திருமதி மீனாட்சி அவர்கள். திருமதி மீனாட்சி அவர்கள். உள்ள என்ன இருக்கு? சாப்பாடு இருக்கா? எல்லா குழந்தைகளுக்கும் இனிப்பு வழங்கும் நேரம். எல்லா குழந்தைகளும் மேடை அருகே வரும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது? இன்னைக்கு உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது? இன்னைக்கு என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? கேம்ஸ் ரொம்ப என்டர்டைனிங்கா இருக்கு. ஓப்பன் பண்ணிட்டு போட்டோ எடுத்து போட்டுறேன். நம்பர்லாம் கொடுத்துட்டு போங்க. எப்படி உங்களாம் போய் வாங்கியிருப்பாங்க. அது ரெடியா இருக்குமா? ஓப்பன் பண்ணி பெண்கள் குரூப்ல போட்டு விட்றேன். என்ன பிடிச்சது நீங்க? செல் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? அடுத்த வருஷம் நமக்கு இது இது போக இன்னும்
individual sponsor and a few other sponsors. Okay, beyond the category illama sponsor பண்ணவங்க textile center company, Navikai Travels, Silo, and Barley. நம்ம தான் நிறைய ஆட்டை கொடுக்க முடியும். இந்த குடும்பம் நிறைய கொடுத்து. டாக்டர் எஸ்கே தெரியலடா. எல்லாருடைய உதவியினாலேயும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் இதோட சிறப்பாக நடத்துறதுக்கு டீம் தயாராக இருக்கிறது. நம்ம தமிழ் பாடசாலைக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு has recognized தமிழ் பாடசாலை as one of the contact center for Thailand. தமிழ் பாடசாலையில் படிக்கிறவங்க மட்டும் இல்லாமல் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய யாரு வேணாலும் இரண்டாம் மொழியா தமிழை கத்துக்கிறவங்க டிடிஎஃப் மூலமா எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா விர்ச்சுவல் தமிழ் அகாடமில இருந்து சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. இரண்டாவது ஒரு முக்கியமான நீங்க அதை வந்து கிராண்ட் ஈவெண்டா பண்ணலாம்னு நினைச்சிருக்கோம், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. தமிழ் சேர் வந்து சூலா யூனிவர்சிட்டியில எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இதனுடைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இனிஷியல் ப்ரப்போசல் ஃப்ரம் செம்மொழி நிறுவனம் அதை சூலா யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணி அவங்களுடைய அக்செப்டன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் செம்மொழி நிறுவனம் வந்து 3 கட்ட அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கு. டெக்னிக்கல் அப்ரூவல், ஃபைனான்சியல் அப்ரூவல், டெக்னிக்கல் கமிட்டி அப்ரூவல், ஃபைனான்சியல் கமிட்டி அப்ரூவல் அண்ட் தென் சிஎம் அப்ரூவல். ஸோ 2 நிலை தாண்டி சிஎம் அப்ரூவல் லாஸ்ட் வீக் நடக்கிறதா இருந்தது. லாஸ்ட் சாட்டர்டே அவருடைய பிஸி ஷெட்யூல்ல மறுபடியும் ரீஷெட்யூல் பண்ணாங்க. லாஸ்ட் வீக் நடந்ததுன்னா ப்ராப்ளி வித் தி மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆன்லைன் ஜாயினிங் இந்த தமிழ் சேர் வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து மலேசியன் ரெப்ரஸன்டேட்டிவ், சிங்கப்பூர் அம்பாசிடர், நம்ம அம்பாசிடர் ஒரு தருணத்தில் அதை பண்ணலாம்னு எதிர்பார்த்தோம். பட் எனிவே we'll have a separate event for announcement of Tamil chair. So the last one, we are going to teach Tamil in Chula University for Thai students. இந்த ஈவெண்ட் வந்து மார்ச் 4ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது அதுக்காக நம்ம நண்பர்கள் உழைச்சிட்டு இருக்காங்க. சுந்தரம் அது என்ன ஸ்பெஷாலிட்டினா தமிழ் மொழியை தாய்மொழி மூலமா சொல்லி கொடுக்குறோம், அதாவது தாய்லாந்து மொழி மூலமா சொல்லி கொடுக்குறோம். இது வந்து ஐ திங்க் நம்ம இது எப்படி ஹெல்ப் ஆகும் அப்படின்னா தமிழ் மக்களுடைய பற்றிய ஒரு பர்செப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறது நம்பிக்கை இருக்கு. அதனுடைய முயற்சி 4ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறோம். உங்களுடைய இதுவரைக்கும் வந்து டிடிஎஃப் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க போய் குறியீடை என்ஜாய் பண்ணலாம். Sponsor, Summit which group of companies, those sponsors, Marhaba sponsor, Mr. Paranichami M, Thiru Humayun, Mr. Kiturun Amin, Thiru Sukumaran, Mr. Dr. S.P. Raman. ஒரு நாளாய் திருநாளாய் தமிழா
என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா காளியதா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடிய உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா காளியதா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடிய உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல்
என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா காளியடா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி கடன் தீர்ப்பதற்கு கருவிலே உன்னை ஏந்துவே ஒரு முறை தலைகுனி நீ பெற்ற சிங்க முகத்தை பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நிலை ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நிலை சிங்கப்பெண்ணே ஆமா சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே நன்றி கடன் தீர்ப்பதற்கு கருவில உன்னை ஏங்குவே ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நிலை அன்னை தங்கை மனைவி என்று நீ வடித்த வியவை உங்கள் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணித்து செல்ல பயமின்றி துணிந்து செல்ல என்று ஊரே சொல்லும் நம்பாதே பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே பொய்